ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடி செல்ல வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து விஜய் வந்து எப்பயும் போல வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ரோஹிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கோவம் வந்து சுருன்னு வந்து இருந்துருச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா என்னை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்காதீங்க ஆண்டி, உங்கள் மகனுக்கு நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன் மனோஜுக்கு, எல்லாமே நான் வந்ததுக்கப்புறம் தான் மனோஜ் இப்படி வந்து வளர்ந்துருக்காரு செஞ்சுருக்காரு. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் ஒன்றுமே பண்ணாத மாதிரியே நீங்கள் என்னை சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. சொன்னோன்னு ஆமாம் அப்படியே நீ என்னத்தடி பண்ணி கிழிச்சிட்ட, பெரிய என்னமோ ஷாப்பிங் கால் வச்சு கொடுத்த மாதிரிக்கு ரொம்ப பேசிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம், உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், வேலை வெட்டிக்கு எதுக்குமே போகாமல் தானே இருந்தார். ஆனால் இப்போ வேலை வெட்டிக்கு எல்லாம் இவர்கிட்ட 4 பேர் வந்து வேலை பார்க்குற அளவுக்கு நான் வந்து இவர் வந்து வச்சிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னு வந்து அருணாச்சலம்னு சொல்கிறாங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் விஜயா நீ இப்படி கத்திட்டே இருக்காத விஜயா, உன் பிள்ளை வேலை வெட்டிக்கு போகாமல் தானே இருந்தான், இப்போ தானே வேலை வெட்டிக்கே போகிறான், அதுக்கு அந்த பிள்ளை தானே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்துன்னா ஆமாம் என்னையால் தான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவ ஒன்றும் வந்து இது ஒன்றும் இல்லை, என் பகனோட நல்ல படிப்பும் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால தான் அவன் இந்த மாதிரி வந்து வேலைக்கு வந்து போய்கிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி வேலையே கிடச்சிருக்கு, அது இல்லாமல் இவ வந்து ஒன்றுமே பண்ணலை வைக்கலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து எப்போ போல வந்து ரோஹிணி வந்து மட்டம் தட்டுறாங்க. நீயும் ஒரு பிச்சைக்கார குடும்பம் தானே, பிச்சைக்காரியை வந்தவளே கூட இப்போ நல்லா வேலை பார்த்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கா, நீ இன்னும் பிச்சைக்காரியாக தானே இருக்கு, நீ என்ன தான் செய்ய போறியோ என்ன, நீ அவனை விட்டுன்னு சொல்லிட்டு மனோஜிட்டு வந்து கேட்குறாங்க. நீ என்ன தான் உங்கள் அம்மா என்னை திட்டினாலும் எதுவுமே சொல்லவே மாட்டல மனோஜ், இப்படியே இருக்கு எவ்வளோ நாளைக்கு தான் இருக்க போகிறோம் பார்ப்போம்.